முக்குளத்தோர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் தேவர்பேர்லேருந்து நெல்லை மகராசி நாச்சர் பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு நாய்க்கு தான் இந்த பதிவு. நாயும் கூட சொல்லக்கூடாது, அது கூட நன்றி உள்ள ஜீவன். பன்னி சாக்கடை திங்கும் பாருங்க, பன்னி. அந்த பன்னிக்கு தான் அந்த பதிவே. அந்த பன்னியை 2 ஏக்கத்துலேருந்து அடித்து வெளிப்படுத்திருக்காங்க. ஏக்கத்துலேருந்து அந்த பன்னியை எதுக்காண்டி விரட்டினாங்கன்னா, அப்போ பிச்சு எடுத்துட்டு இருந்துச்சு. அந்த பன்னிட்ட பைசாலாம் கிடையாது, கௌரிங்காக போட்டாலையும். அந்த பன்னி எதுக்காண்டி வெளியே வந்துச்சுன்னா, ஏக்கத்தில் இந்த வீடியோ காலில் லேடிஸ்டெல்லாம் பேசிக்கிட்டு அதை ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கிட்டு அந்த லேடிஸை மிரட்டிக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பன்னி கூட ஒருத்தன் இருப்பான்ல, அவன் அந்த ரெக்கார்டை நைஸாக எடுத்து வெளியே விட்டுட்டான். அந்த வெளியே விட்டது என்னாச்சு, சில கும்மல்கள் இவனை கடத்திட்டு போய், இந்த பன்னியை கடத்திட்டு போய் வீடியோ காமிச்சு பணத்தை வாங்கினுச்சு. இந்த பன்னி கொடுத்த ஆதாரமும் இருக்குது. 2வது ஒரு ஏக்கத்தில் போய் சேர்ந்தாம்ல, அந்த பன்னியை அங்கே அடித்து எதுக்கு அனுப்புனாங்கன்னா, தன்னைத்தானே விளம்பரம் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோட்டோ மட்டும் தான் பெருசாக இருக்கணும் அப்படி சொல்லி வால் போஸ்ட்டு கட் அவுட்டு எல்லா பக்கமும் அவன் ஃபோட்டோ போட்டால் எந்த தலைவர் தான் கோராமல் இருக்கும். அதான் 4 தட்டு தட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ என்னமோ நம்ம தனியாள் தலைவர் அந்த மாதிரி பணம் இருக்க தும்முறில் ஆடிட்டு இருக்குது. பணம் எத்தனை நாள் இருக்கும்? சொந்த உழைப்பில் வருது அந்த பணம், அது இல்லை. அதுக்கும் ஆதாரம் இருக்குது. போடக்கூடாது, ஒரே இனமாச்சும் பார்த்துட்டு இருக்கிறேன். போட்டேன், நீ தலை காட்டவே முடியாது, புரியுதா? அவ்வளோ இருக்குது உன்னைய பற்றி. உன் கூட இருக்கவங்களே உன்னைய பற்றி நீ வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. நீ உன் கூட இருக்கவங்களாச்சும் ஒருத்தா இருக்காங்களா உனக்கு? அதுவும் இல்லை. இன்னொன்று இருக்க, சொல்ல மறந்துட்டேன் பத்தியா? கூட இருக்காங்களே சம்பளத்துக்குன்னு அண்ணன்மார்கள்லாம், அவங்கள நீ என்ன பேசுறேன்ட்டு அதுவும் ஒரு ஆடியோ இருக்குது, சரியா? அவங்களுக்கு பைசா சம்பளத்தை கொடுத்து தான் நீ நிற்க வைக்கிற, சம்பளத்தை கொடுக்குற. அவங்க போனதுக்கப்புறம் இவங்களாம் என் பிச்சை காசு, என் காலுக்கு கீழே கிடப்பாங்க அப்படி நீ சொல்கிறதும் இருக்குது. வேண்டாம்ப்பா, உன்னை பேசணும்னு நினச்சிக்கோயேன். கூட இருக்க 4 பேர் சம்பளத்து தான் இருக்காங்க, கூட இருக்க 4 பேர் இல்லாமல் போயிடும், புரியுதா? நீ என்னைய அழிக்கணும்னு நினச்சனா நீ ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட மோது. சும்மா தேவையில்லாமல் பொய்யா உருட்டிட்டு அலையாத. ஆதாரம், ஒரு ஆதாரம் இருக்காடா உன்கிட்ட? என்னை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குமா? ஒன்றுமே இல்லை, புரியுதா? நான் என்னோட பாதை கரெக்டு. எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நிறைய அக்கா தங்கச்சி அப்பா அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? இவங்களாம் இருக்காங்க. அதனால நீ பேசலாம் நான் காற்றுல எடுத்துக்கிட மாட்டேன். நீ பேசுகிற இதுக்கு தான் சமம். பணம் இருக்க தும்முரில் 4 வேற வச்சுட்டு அலையுதல்ல. பணம் மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோயேன், காக்கா கூட உங்ககிட்ட வராது, புரியுதா? ஆனால் நான் கஷ்டப்பட்ட பொண்ணு தான். ஆனால் எனக்கு அண்ணன் தம்பின்ட்டு எல்லா ஊரில் எல்லா மாவட்டத்துலேயும் ஆள் இருக்குது, புரியுதா? எந்த தலைவர் கிடைச்சாலும் சொல்லு மகராசி அப்படி சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். ஆனால் நீ உன்னை எங்கே போனாலும் கழுவி தான் ஊற்றுறாங்க. நீ ஒரு ஊரில் போய் நான் 3000 ரூபா 5000 ரூபா கொடுத்துட்டு வந்தாலும் வெளியே வந்துட்டு இந்த ஊருக்கு நான் போடுற பிச்சைன்னு சொல்கிறேன். அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கியா? எல்லாமே தெரியும். போப்போ எல்லாம் பார்ப்பேன், சரியா? உன்னோட ஆதாரம், பல ஆதாரம் முக்கியமானவங்ககிட்ட இருக்குது. சீக்கிரமாக வெளியே விடணும் தான் நினைக்கிறேன். வெளியே விடுவேன், உடம்பு பாரு, சரியா? இப்பவுமே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பேசுகிறேன்னு. உன்னையே தான் பேசுகிறேன், சரியா? அதனால் பார்த்து நடமாடு. ஏன்னா உன்னை எவனுக்கும் பிடிக்கல. ஏன்னா நீ பண்ணுறது எல்லாவனுக்கும் தெரியுதுல்ல. இது மற்றவங்களுக்கு சொல்கிறேன். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு முக்கால்வாசி வரைக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் மற்றவங்களுக்கு புரியும், சரிங்களா? இவன் ஒன்றும் ஜாதி பற்றுலாம் ஒவ்வொரு ஊருக்கும் போல் கேமரா வீடியோ விளம்பரம் ஒரு 2 பேர் மட்டும்தான் ஐடியில் போடுவாங்க, எல்லாருமே போட மாட்டாங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நாயெலாம் சீக்கிரமாக அழிஞ்சிரும். பணம் இருக்கனால தான் 4 பேர் சுற்றுறாங்க, முடிஞ்சிரும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு பொண்ணை விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ண வளரதான் செய்வாங்க, பண்ணலாம். ஆனால் ஆதாரமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் பண்ணும் போது அவன் அழிய தானே செய்வான். அதனால் பிரச்சனை இல்லை. இவன் பேசுகிறான்ட்டு நான் ஒன்றும் பயப்படவும் மாட்டேன், அஞ்சவும் மாட்டேன். என்னோட பாதை போயிட்டே இருக்கும்.